வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சிருது. நான் பதிவு பண்ணிட்டேன், ஆனால் என்னால் போட முடியல, இப்போ நான் போடுறேன். கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா தீப வழிபாட்டோடு தொடர்புடையது தான். கார்த்திகைனாலே இந்த மாதம் முழுவதுமே சிவன் மற்றும் விஷ்ணு பூஜைகள், திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுதல், கார்த்திகை சோமவாரம், உமா மகேஸ்வர விரதம் மற்றும் பைரவர் வழிபாடு போன்ற பல ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்தவை இந்த மாதம். இந்த ஆன்மீக மாதமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த மாதத்தில் முருகன், ஐயப்பன், சிவன் போன்ற பல தெய்வங்களும் வழிபடுகின்றனர். மிகவும் முக்கியமான சிறப்புகள் என்னென்னு பார்த்தலாம். அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீப வழிபாடு. இந்த மாதத்தின் மிக முக்கியமான சிறப்பு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் தான். மக்கள் எல்லாரும் அவ ஆற்றுல, கோவிலில் எல்லாருமே விளக்கேற்றி ரொம்பவும் சிறப்பாக வீடே ஜெகஜோடியாக காட்டுறது இந்த கார்த்திகை மாதம் தீப வழிபாடு தான். மற்ற நாள்கள் ஆற்றுல வீட்டில் விளக்கே ஏற்றலைனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக வாசலில் நிலையில் மாடத்தில் 2 விளக்கு ஏற்றிடுவா. சாயந்தரம் தீப அன்னைக்கு எல்லா விளக்கும் ஏற்றிடுவா. அதிகாலை நீராடுதல் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் அதிகாலையிலே நீராடி சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவது மிகவும் நன்மை தரும். அடுத்து வீட்டு வழிபாடு பார்த்திங்கன்னா தினமும் மாலை வேளையில் வீட்டிற்கு வெளியே வாசலின் இருபுறமும் விளக்குகள் ஏற்றி வைப்பது வழக்கம். கார்த்திகை மாதத்தில் ஏன் வாசலில் 2 விளக்கு ஏற்றுறோம்னா, நம்ம கூட பிறந்தவா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஆற்று வாசலில் மாடத்தில் தினமும் 2 விளக்கு ஏற்றணும். பொதுவாகவே நம்ம வாசலில் தினமுமே ஏற்றலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவாரம் ரொம்ப 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 சிறப்பானது இந்த கார்த்திகை சோமவாரம் தான். கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை தான் கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வர விரதம். கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விரதம் இருந்தால் தம்பதியரிடையே ஒற்றுமை வலுப்படும். அடுத்து பைரவர் வழிபாடு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிறை அஷ்டமி திதி பைரவருக்கு மிகவும் சிறப்பானது. இதை என்ன சொல்லுவான்னா மகா தேவாஷ்டமி அப்படின்னும் சொல்லுவாள். அடுத்து இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அசைவம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முருகன் வழிபாடு இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடர்புடையதுனால முருகனோட வழிபாடும் ரொம்பவும் விசேஷமானது. இதில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா சோமவாரம் விரதம். சோமவார விரதம் பற்றி நம்ம சொல்லலாம். இந்த சோமவாரம் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நடக்கும் எல்லா சிவன் கோவில்லையும் வாரம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் 5 திங்கட்கிழமை வருது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இந்த சோமவாரத்தில் கலந்துக்கோங்க. சங்காபிஷேகத்தில் சோமவார விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்ன தானம்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். சோமவார விரதம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய விரதம் ஆகும். இப்போ புதிதாக நீங்கள் சோமவார விரதம் துவங்குபவர்கள் கார்த்திகை மாதத்தில் துவங்குவது ரொம்பவுமே சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நல்லபடியாக சேரும். கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சோமவாரத்தை எப்படி நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் எந்த முறையில் விரதம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது நம்ம பார்க்கலாம். கார்த்திகை சோமவார விரதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அனைத்து திங்கட்கிழமையும் கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு சோமவார விரதம் என்பார் சொல்வார். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை சோமவார விரதம் இருப்பவர் முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் ரொம்பவே ஏற்றதாகும். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்கள் காலம்பரை குளித்து விட்டு வீட்டில் உள்ள சிவபெருமான் படம் அல்லது முருகன் படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. வில்வத்தால் அர்ச்சனையும் செய்யலாம். சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். சிவன் முருகன் இருவருக்குமே வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் வலம்புரி சங்கில் வீட்டில் உள்ள நீருடன் சிறிது பன்னீர் சேர்த்து ஒரு பூ போட்டு ₹1 நாணயத்தையும் போட்டு சிவன் பாதத்தில் வைத்து சிவமந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். அந்த சங்கில் உள்ள தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவன் கோவிலும் இந்த சங்காபிஷேகம் நடக்கும். இதனால் நமக்கு பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான். சிவலிங்கமோ சங்கோ இல்லாதவா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சிவபெருமானின் படத்தை வைத்து வெற்றிலை, பாக்கு, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். சோமவார விரதத்தின் போது சிவபுராணம் படிப்பது ரொம்பவுமே விசேஷமானது. பொதுவாகவே நீங்கள் சிவபுராணம்லாம் படித்தா ஆற்றுல நமக்கு எந்த ஒரு பயம்லாம் இருக்காது, ரொம்ப தைரியமாக இருக்கலாம். அதனால் கண்டினியூவாக சிவபுராணம் படிங்க தினமே. ஒருவேளை முருகனை நினைத்து விரதம் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த விரதம் இருக்கிறீர்கள் அல்லவா, அதற்குரிய திருப்புகள் அவருக்குரிய திருப்புகள் இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம்
எப்பொழுதெல்லாம் போல் நாங்கள் ஆற்றுலேயே பாராயணம் செய்யலாம். ஆற்றுல சாயந்தரம் வீட்டில் ஷட்கோண தீபம் இட்டு கோலம் போட்டு அதில் 6 தீபங்கள் ஏற்றி வாழைப்பழம் பால் ஆகியவை படைத்து மனதார வழிபட்டு பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். 5 வாரமும் கடைபிடிக்க முடியல என்னால் விரதத்தை அப்படிங்கிறவ என்ன பண்ணலாம் அதையும் சொல்லிடுறேன். கார்த்திகை மாதத்தில் 5 சோமவாரம் வருது இந்த வருஷம் சொல்கிறேன். அப்படி என்னால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவ என்ன பண்ணனா, கார்த்திகை முதல் வாரம் அல்லது கார்த்திகை கடைசி வாரத்தில் ஏதோ ஒரு வாரம் இருக்கலாம். கார்த்திகை சோமவாரம் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாளில் 2 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விஷயம். நான் ஃபஸ்ட்டே என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தானத்திலே ரொம்ப மிகவும் முக்கியமான தானம் பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். அப்படி அன்னதானம் வழங்க முடியாதவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் இல்லை நெய் இல்லை 10 மண் அகல் விளக்குகள் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். மண் அகல் விளக்கு என்பது பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது. அதனால் விளக்கு எந்த கோவிலுக்கு வேணும்னாலும் நம்ம தானம் கொடுக்கலாம். இறைவனிடம் பார்த்திங்கன்னா இப்போ இறைவனிடம் அருளை வேண்டினாலும் பொருளை வேண்டினாலும் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை தான். வலம்புரி சங்குகளை தேர்வு செய்து அவற்றின் புனித நீர்கள் நிரப்பப்பட்டு அதை கங்கை நீராக கருதி சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட்டு முக்தி அடைவா அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவா. இப்போ சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தான். இதனாலே சோமவார தரிசனம், சோமவார விரதம், சோமவார பிரதோஷம் ஆகியவை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. அதிலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனை வழிபடுவது அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி விடும். கார்த்திகை சங்காபிஷேகம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை அபிஷேகம் பிரியர் அப்படின்னு சொல்லுவாள். சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி தருபவர். அதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பலவிதமான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுண்டு. பொதுவாகவே சிவனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என குளிர்ச்சி தரும் 16 விதமான பொருட்களை கொண்டு அவரை அபிஷேகம் செய்வார். மற்ற மாதங்களில் எத்தனை விதமான பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் மிகவும் உயர்வான அபிஷேகமான கருதப்படுவதுதான் இந்த சங்காபிஷேகம். சங்கினால் நாம் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, அந்த சங்காபிஷேகத்தின் வேறு யாராவது செய்வதை நாம் தரிசித்தாலும் கூட அளவில்லாத பலன் நம்மளால் பெற முடியும். அதில்னா சந்திரனின் சாபம் தீர்த்த சிவன் சொல்லுவாள். இப்போ தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் 64 கலைகளில் ஒவ்வொன்றாக இழந்து அழகு பொலிவு தேய்ந்து கடும் துன்பப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். இப்போ கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபூஜை செய்தான். சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனமகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்ததுடன் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திரசேகரனாகவும் சந்திர மௌலீஸ்வரராகவும் காட்சி அளித்தார். சங்காபிஷேகத்தோட சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சங்காபிஷேகம், சோமவாரம், சிவன் எடுத்துட்டா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இதனால் கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மனோபலம், மன தெளிவு கிடைக்கும். சந்திர பலம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரன் வழிபட்டு பயன்பெற்றதை போற்றும் விதமாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும். இப்போ பார்த்திங்கன்னா கணக்கு பார்த்திங்கன்னா 54, 60, 64, 108, 1008 என்ற எண்ணிக்கைகளை சங்குகளை வரிசையாக அடுக்கி அவற்றிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர் வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜபம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி அந்த புனித நீரை கொண்டு சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும். சங்கு வைத்து வீட்டிலும் நம்ம சங்காபிஷேகம் செய்யலாம். கார்த்திகை சோமவாரத்தில் நாம் சங்காபிஷேகம் செய்தாலும் சரி, சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி, அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். தீராத நோய்களும் கண்டிப்பாக தீரும். தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் எதுவும் அவர்களை அண்டாது விலகி விடும். மனம் தூய்மை ஆகும். பாவங்கள் நீங்கும். சங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அனைத்து விதமான துன்பங்களும் நீக்கி நன்மைகள் பெருகும். நம் முயற்சி மனதில் நினைக்கும் நியாயமான கோரிக்கை
கோயில் அனைத்தும் நமக்கு நிறைவேறும். இந்த திங்கக்கிழமையில் வந்து சங்காபிஷேகம் கண்டிப்பாக காணாதவாளை கண்டிப்பாக காணுங்கோ. ரொம்பவும் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதது இதெல்லாம். நம்மளால் தரிசனம் செய்ய முடிஞ்ச கண்டிப்பாக செய்யுங்கோ. பொதுவாகவே வந்து கோவிலில் வந்து சுத்தாதவ கூட சுற்றுவா. இந்த கார்த்திகை மாதத்தில் சிவன் கோவிலில் வந்து 108 இல்லைனா வந்து 1008 நம்மளால் என்ன முடியுமோ அந்த சுற்று நீங்கள் சுற்றி வந்தீர்கள். ஏதோ ஒரு கோரிக்கை நியாயமான உங்களுடைய கோரிக்கையை மனசில் வச்சுன்னா அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை, அப்படி இல்லைன்னா 1008 முறை. அதாவது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 30 நாட்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச ஒரு 10 சுற்று இல்லை 15 இல்லை 20 ஒரு நாள் இல்லை 50 சுற்று அந்த மாதிரி எடுத்து எண்ணிக்கைகள் எடுத்து அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாக நீங்கள் தேர்ந்தெடுத்துன்ற பேரில் 108 முறை இல்லைன்னா 1008 முறை அந்த மாதிரி சுற்றில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு என்ன நினச்சி வேண்டின்னு நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த கார்த்திகை சோமவாரத்தை தவற விடாதில். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கார்த்திகை சோமவாரம் நமக்கு வரும். அதனால் வந்து அந்த கார்த்திகை சோமவாரத்தை வந்து நம்ம தவற விட வேண்டாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.